வெல்கம் டு சேனல் அன்புடன் உங்கள் கணேஷ். இந்த வீடியோல வந்து நம்ம பெர்சன்டேஜ்ல வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் நல்லா பொறுமையா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ல நிறைய क्वेश्चंस இருக்கும். கணேஷ் spent 40% of his income on rent. நோட்ல எழுதிக்கோங்க. 15% on food, 15% entertainment, 10% miscellaneous. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட வருமானத்துல அதாவது என்னோட மந்த்லி இன்கம்ல வந்து 40% வாடகை கொடுத்துறேன், ரெண்ட் கொடுத்துறேன். சரியா? அதுக்கப்புறம் 15% வந்து நான் ஃபுட்டுக்கு செலவழிச்சேன், சாப்பாடுக்கு. அதாவது 15% வந்து நான் இந்த சினிமா அதெல்லாம் போறதுக்கு ஒரு 15% செலவழிச்சிறேன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு இதர செலவு ஏதாச்சும் நார்மலா ஒரு 10% வந்து மிச்சம் செலவழிச்சிறேன். ஃபைனலா நான் எவ்வளவு சேவ் பண்றேன் அப்படின்னா 6000 ரூபாய் சேவ் பண்றேன். ஓகேவா? எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு போக ஃபைனலா 6000 ரூபாய் சேவ் பண்றேன். அப்படி என்றால் ஃபைண்ட் his monthly salary. என்னோட மாத வருமானம் என்ன, என்னோட மந்த்லி salary என்ன. ஓகே, ஸோ ரொம்பவே பேசிக். இதில் எந்த ரிமைனிங் எதுவுமே இல்லை. சரியா? டைரக்டா வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். எப்பயுமே மந்த்லி சேலரி அந்த ஃபுல் அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மந்த்லி சேலரி அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து 100% வச்சுக்கோங்க. அந்த இனிஷியல் 100% வச்சுக்கோங்க. நிறைய எப்படியோ பார்த்துருப்பீங்க. கரெக்டாக நம்ம எல்லாமே 100% வச்சுக்குவோம். கரெக்டாக இதில் வந்து 40% வந்து நான் எதுக்கு செலவழிக்கிறேன் அப்படின்னா ரெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸ்னால அப்படியே கண்டினியூஷன் 15% வந்து நான் ஃபுட்டுக்கு செலவழிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன் மோர் 15% வந்து நான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவழிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இதர செலவுகள் மிஸ்சிலினியன்ஸ் ஏதாச்சும் ஒரு வேற ஏதாச்சும் செலவு. ஓகேவா? அதுக்கு ஒரு 10% செலவு பண்றேன். இப்போ டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் 40 + 15 55 70 80. கரெக்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது? எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 80% வருது. மொத்தமாக நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக டோட்டலாக நான் 80% வந்து நான் செலவு பண்ணிட்டேன். அதாவது என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 80% அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் டோட்டல் 100, பேலன்ஸ் 20 இருக்கும். அதான் என்னோட சேவிங்ஸ். கரெக்டா? அதான் 20% தான் நான் சேமிச்சு வச்சிருக்கேன். அதான் என்னோட சேவிங்ஸ். மந்த்லி சேலரியை 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, 100% ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மொத்தமா 80% நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் தான் செலவு. எக்ஸ்பெண்டிச்சர் என்னோட செலவு 80% அப்படின்னா நான் 20% சேவ் பண்ணியிருப்பேன். கரெக்டா? அந்த 20% தான் 6000 அப்படின்னா 100% என்ன? இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் ரொம்பவே பேசிக்கான சம் இந்த இதில். எஸ், கரெக்டா? இதை கிராஸ் பண்ணினா நமக்கு ஆன்சர் வந்துடும். என்ன வரும் ஆன்சர்? எவ்வளோ வருது? 330,000. ஓகே, ஸோ என்னோட மாத வருமானம் என்ன அப்படின்னா 30,000. ஓகே, புரியுதா? ஸோ ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு டேரெக்டாக 40 15 15 மொத்தமாக ஆட் பண்ணால் 80 55 இப்போ மைண்ட்லேயே பண்ணோம். இப்போ வந்து எழுதுன மாதிரி இவ்வளோ ஸ்டெப்னு எழுதக்கூடாது. 80% செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆர்ஆர்பி என்டிபிசி எல்லாம் ஈஸியாக இருக்கும். பேசிக்காக என்டிபிசி எஸ்எஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்பான். ஓகே, கிளியரா? கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 20% நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 20% வந்து நான் செலவு பண்றேன். 20% என்ன? 1/5. சாரி, 20% வந்து நான் சேர்த்து வைக்கிறேன். 20% தான் 1/5. அதாவது 5ல் நான் 1 சேர்த்து வைக்கிறேன். கரெக்டா? 20% 1/5. அதாவது 5 ரூபா சம்பளம் அப்படின்னா 5 ரூபா என்னோட இன்கம் அப்படின்னா நான் 1 ரூபா சேவிங்ஸ் பண்றேன். ஓகேவா? இந்த 1 தான் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1 தான் அந்த 6000 ரூபாய் அப்படின்னா இந்த 5 என்ன? புரியுதா? இதை கிராஸ் பண்ணா என்னோட ஆன்சர் 30,000. நீங்க இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே. ஏன்னா நம்ம இந்த மாதிரி தானே நிறைய இதில் பார்த்துருப்போம் ப்ரோ. கரெக்டா? இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஆனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா சிஸ்? போன கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லுங்க. போன கொஸ்டின்ல கணேஷ், இந்த கொஸ்டின்ல ஜாக்சன் அப்படிங்கிறீங்களா? கிடையாது. வேர்டிங்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. போன கொஸ்டினுக்கு இதுக்கும் இந்த கொஸ்டின்ல நானே சொல்றேன். இந்த கொஸ்டின்ல வந்து அவுட் ஆஃப் த ரிமைனிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கான். அந்த ரிமைனிங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தப்பு பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ கவனிச்சுக்கோங்க. 20% வந்து அவர் வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்றாரு. ஓகேவா? அவுட் ஆஃப் த ரிமைனிங் அந்த இது ரிமைனிங்ல வந்து 25%. ஓகேவா? ரிமைனிங் 25% அவரோட குழந்தைகளுக்கு செலவு பண்றாரு. அவரோட குழந்தைகள் எஜுகேஷன் செலவு பண்றாரு. அதுக்கப்புறம் 18% வந்து டிரான்ஸ்போர்ட், 12% என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் 10% மெடிசின். அது போக மிச்சமா 7700 ரூபாய் சேர்த்து வச்சிருக்காரு. அதாவது 7700 ரூபாய் கையில இருக்கு அப்படின்னா அவரோட சேலரி என்ன, மந்த்லி இன்கம் என்ன? ஓகே, எப்பயுமே மந்த்லி இன்கம் 100ன்னு வச்சுக்கோங்க, 100% வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் ஃபுல் அமௌண்ட். ஓகேவா? முதல் இருக்க மந்த்லி சேலரியா 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மந்த்லி இன்கம் 100.
இதுல வந்து 20% வந்து எதுக்கு போயிடும் அப்படின்னா 100%ல 20% வந்து எதுக்கு போயிடும், எதுக்கு போகுது, எதுக்கு போகுது, ஃபுட்டுக்கு போயிடுது. கரெக்டா, ஃபுட்டுக்கு போயிடும். இதை சேர்க்க வேணாம். ஓகே, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 80%. ஓகேவா, ஸோ டோட்டலாக 100 வச்சுக்கோங்க, பேலன்ஸ் 80%. இந்த 80ல வந்து ரொம்ப முக்கியம், இந்த 80ல வந்து இதுல என்ன தப்பு விடுவாங்க நான் சொல்றேன். இந்த 80ல வந்து 25 வந்து அவரோட குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் 18 + 12 மொத்தமா எவ்வளவு வருது, 25 18 அதுக்கப்புறம் 12 அதுக்கப்புறம் ஃபைனலா மெடிசினுக்கு 10 கரெக்டா போட்டிருக்கேன்னா எவ்வளவு வரும், அதை ஆட் பண்ணா 30 55 65. ஓகேவா, 65% வந்து இந்த 80ல வந்து 65% வந்து சம்திங் செலவு பண்ணிட்டார் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், பேலன்ஸ் டோட்டல் எப்பவுமே 100. ஓகே, இந்த 80ல 65 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து 15% இருக்கும். கரெக்டா, அதான் இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஆக்சுவலி 15% போடக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15% சொன்னேன், எஸ் ஆமான்னு உங்களுக்கு ஸ்பார்க்ல ஸ்ட்ரைக் ஆயிருக்கும், அதனால தான் நான் வேணும்னே சொன்னேன். இந்த இடத்துல வந்து 15 போட்டாங்கன்னா அவுட்டு. ஆக்சுவலி இந்த 80ல 65 போயிடுச்சுன்னா நான் சொல்றேன் இருங்க, 65 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவுமா இருக்கும், 35% தான் இங்க போடணும். கரெக்டா, இதுதான் ஃபைனலா பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா ரிமைனிங்கிற வேர்ட் அதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 100 ஓகேவா, இனிஷியலா 100ல 20 ஃபுட்டுக்கு போயிடும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் 80 இருக்கும். ஓகேவா, 80. இந்த ரிமைனிங்ல வந்து 65% வந்து சம்திங் பண்றாங்க. ஓகேவா, அது போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 35% இருக்கும். 35% ஆஃப் 80 இதுக்கு பார்க்கணும். ஓகே, புரியுதா, 35% ஆஃப் 80 என்ன அப்படின்னா என்ன வரும், 35% 10%, 8 24 28 வரும். 35% ஆஃப் 80 வந்து எவ்வளவு, 35% ஆஃப் 80 எஸ் 28%. இந்த 28% தான் ஃபைனலா பேலன்ஸ் இருக்கிறது, அவர் கையில இருக்கிற அந்த 7700 ரூபாய். அப்படி என்றால் மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்கிறான், இந்த 100 என்னன்னு கேட்கிறான். ஓகே, இது கிராஸ் பண்ண என்ன வரும் ஆன்சர், இப்படி அடிச்சு கொடுத்தேன், 7 டேபிள்ஸ் அடிச்சு கொடுத்தா 411 வரும். ஓகே, அதுக்கப்புறம் 25 × 11 ஆன்சர் 27500. புரியுதா, இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, அதனால தான் நான் அழுத்தி சொன்னேன். எக்ஸாம்ல போயிட்டு 100 ஓகே 100ல 20 போயிடும். ஓகே, நல்லா கொஞ்சம் திருப்பி சொல்றேன், 20 போயிடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட் இருக்குன்னு நான் சொல்றேன், 80 100ல 20 போயிடுச்சுன்னா 80. இந்த 80ல வந்து இந்த 80 இருக்கட்டும், 80ங்கிறது ஃபுல் நம்பர் சரியா, 80ங்கிறது ஃபுல். ஓகே, இதுல 65% வந்து போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் நீங்களே பாருங்களேன். இப்போ ரிவர்ஸ்ல இந்த இதுல வாங்க, 80ல 65% வந்து எல்லாத்துக்குமே செலவு பண்றாரா, இதுல 65% என்ன எவ்வளவு, 50%னா எவ்வளவு வரும், 65னா 50 + 15 ஸ்ப்ளிட் பண்ணலாமா, 50% எவ்வளவு வரும், 40 வரும். கரெக்டா, 15னா 10% 8 எல்லாமே பார்த்துட்டீங்களா, வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா இன்ட்ரோலாம். 10% 8 5% 4 12 ஸோ 40 + 12 52. கரெக்டா, 80ல 52 அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்கும், அதாவது 80ல 65% வந்து 52 அப்படின்னா 62 72 28 இருக்குமா, அந்த 28 தான் 7700. புரிஞ்சா, நான் ரெண்டு வேலையுமே உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காமிச்சிட்டேன்னா இந்த இடத்துல 15 போட்டுறாதீங்க, இந்த 80 ஃபுல்லு நினச்சிக்கோங்க. இதில் 65 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 35 இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதில் 15 போட்டு தப்பு பண்ணுவாங்க, அதனால அழுத்தி சொல்கிறேன். அதனால தான் உங்களுக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணி நான் இப்படியும் பண்ணி காமிச்சிருக்கேன். 52 போயிடுச்சுன்னா 80ல 52 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 28. இந்த 28 தான் 7700. புரிஞ்சா, அப்படின்னா 100 என்ன, கிளியர் கிளியர். சேம் கொஸ்டினா எப்படி நம்ம செம ஸ்மார்ட்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாருமே 100 வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் வந்து 20% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்றாரு. ஓகேவா, 20% என்ன, 1/5. கரெக்டா, தயவுசெய்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 20% 1/5. அதுக்கப்புறம் ரிமைனிங். ஓகேவா, ரிமைனிங் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ வந்துச்சு, 20 25 ஒரு 18 ஒரு 12 எல்லாமே சேர்த்து ஒரு 65 வந்துச்சா. 25 + 18 + 12 + 10 65 வந்துச்சா. ஓகே, 65 வந்து அதுக்கப்புறம் ரிமைனிங்
ரிமைனிங் வந்து 65 எல்லாத்துக்குமே சேர்த்து செலவு பண்றாரு, நான் ஆளுன்னு வச்சுக்கிறேன். 65% என்ன வரும்? 13/20. தெரியல அப்படின்னா 65/100. 65% நீங்க இன்ட்ரோல பார்த்திருப்பீங்க. we can write 65/100. 5 டேபிள்ஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 13/20. எக்ஸாம் வந்து ஃபாஸ்டா பண்ணிருவீங்களா? அதாவது 1/5 ஃபுட், 13/20 வந்து ஆல், ரிமைனிங் 13/20. நல்லா கவனிச்சுக்கோங்க. டோட்டல் பேலன்ஸ் இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 1/5 ஃபுட், அதாவது 5 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா 1 ரூபாய் வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணிடுறாரு. 5 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 1 ரூபாய் ஃபுட்டுக்குன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 4 ரூபாய். ஓகே, டோட்டல் 5ல 1 ரூபாய் செலவு பண்ணா பேலன்ஸ் 4 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து 65%. 65%னா 13/20. 20 ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா ரிமைனிங் 20ல 13 வந்து செலவழிச்சிட்டாருன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7 இருக்கும். அப்ப டோட்டல் 20ல 13 செலவழிச்சிட்டாங்கன்னா பேலன்ஸ் 7 இருக்கும். ஓகே, இது டோட்டல் பேலன்ஸ். இது கிராஸா எல்லாமே மல்டிபிள் ஃபேக்டர் ஆக்ட் ஆகும். ஓகே, இங்க இதுக்கு இதுக்கும். ஓகே, இங்க 24 இது காமனா இருந்துச்சுன்னா அடிச்சு கொடுத்துருங்க. எஸ் 420 காமனா இருக்கு, நான் 4 டேபிள்ஸ் அடிச்சு கொடுத்தா 5 வரும். 5 × 5 25, இது 7. ஓகே, இப்போ ஜாலியா பண்ணலாம். இந்த 25 தான் இந்த டோட்டல் அவரோட ஃபுல் சேலரி. 25 என்னன்னு கேட்குறான். பேலன்ஸ் இந்த 7 தான் இந்த பேலன்ஸ் இருக்க கடைசியா இருக்க அமௌண்ட். இந்த 7 தான் 7700. அப்படின்னா 25 என்ன? இதை கிராஸ் பண்ணீங்கன்னா 11 வரும். 25 × 11. இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ண மாட்டாங்க ஆன்சர். ஓகே, இதான் நமக்கான ஆன்சர். புரியுதா? இப்பெல்லாம் தயவுசெய்து பண்ணுங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. நல்லா படிக்கவங்களே 100 வச்சு தான் பண்ணுவாங்க. ஆமா தானே? கண்டிப்பா ஆல்ரெடி நீ எக்ஸாம் படிச்சிருந்தீங்கன்னா ஆமா தானே பண்ணுவீங்க. நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஸோ பிகினர்ஸ் நீங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் காமிக்கலாம். எக்ஸாம்ல வளர்றேனே, உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் டிஃபரன்ஸ் காமிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம் அப்படி என்னமா பண்ணும்? 20%னா 1/5. ஸோ 5 1 போயிடுச்சுன்னா 4. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 65%. ரிமைனிங்ல 65%னா 13/20. அது 20ல 13 போச்சுன்னா 7. ஓகே, இப்படி வச்சாலும் வச்சுங்க 128. ஓகே, இப்படியோட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 28 தான் 7700னா 100 என்ன? ஓகேவா? சேம் அதே ஆன்சர் 275 எவ்வளோ வந்துச்சு? 27,500 ஆன்சர். ஓகே, கிளியரா? இதான் நமக்கான ஆன்சர். புரிஞ்சா? நல்லா புரிஞ்சா நெக்ஸ்ட் சம் போலாம். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? அவுட் ஆஃப் த டோட்டல் மந்த்லி salary ஆஃப் மகேஷ் he spends 25% of his monthly salary on food and 20% on travel expenses. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ மந்த்லி சேலரியை 100 வச்சுக்கலாம். அதாவது இந்த டோட்டலா வந்து 100 வச்சுக்கலாம் இனிஷியல் சேலரியை. இதுல வந்து நம்ம தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா 25 வந்து ரெண்டுக்கும் 20 வந்து டிராவலுக்குமா? கரெக்டா? 25 வந்து ரெண்டுக்கும் 20 டிராவலுக்கும் பண்றாரு அப்படின்னா 45 செலவு பண்ணிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா வேர்ட் கவனிச்சுக்கோங்க. 40% ஆஃப் த ரிமைனிங், அதாவது 45 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 55. இந்த 55 பத்தி தான் பேசுறான். 45 போயிடுச்சுன்னா இதுல இருந்து ரிமைனிங். ஓகே, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். the 40% of the remaining monthly salary for food. ரிமைனிங் இருக்கிறதுல 40%. புரியுதா? 40% டாட்டா 100ல 14 போயிட்டு கூடாது. 45 போயிடுச்சுன்னா இந்த 55 ரிமைனிங் 55னா இதுல 40%. ஓகே, இதுல 40% என்ன? இந்த 50ல 40% என்ன? நமக்கு தெரியல. 10% 5.5னா 20% 11. அப்ப 40% 22. கரெக்டா? சோ இது 22. இந்த 55ல 22 வந்து எதுக்கோ செலவு பண்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 22 போச்சுன்னா பேலன்ஸ் 33. கரெக்டா? அதாவது 40%ல சொல்லணும் அப்படின்னா 40னா இங்க 60 போடணும். ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம்ல, இயர்லி சம்ல 65னா 30. இப்போ இப்படி கூட நீ ரிவர்ஸ்ல கூட எடுக்கலாம். 40 போயிடுச்சுன்னா 60. 60% எவ்வளவு? 33. கரெக்டா? என்ன சொல்றேன்னு புரிஞ்சுல? கிளியர்? காட் இட்? ஓகே, புரிஞ்சுல? சரி. இந்த 30 அதுக்கப்புறம் வேற எதுவும் சொல்றானா? கொஸ்டின்ல வேற எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் ஃபைனலா இட் இஸ் ஈக்குவல் டு 16,500. ஒருவேளை திருப்பியும் ரிமைனிங் சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு இது பார்க்கணும். ஓகே, புரியுதா? ஸோ ஃபைனலா 33. ஓகே, இந்த 33% which is equivalent to the 16,500 அப்படின்னா நமக்கு தேவை மந்த்லி சேலரி ஃபுல் என்ன? இந்த 100 தான் மந்த்லி சேலரி. கரெக்டா? 100% என்ன? சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும் 33 5 டைம்ஸ் வரும். இது கிராஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 50,000.
புரிஞ்சுல ஒண்ணுமே இல்ல எக்ஸாம்ல போயிட்டு மந்த்லி 100ன்னு வச்சுக்கோங்க கிளியரா 100ன்னு வச்சுக்கோங்க 100ல 45 போயிருச்சுன்னா பேலன்ஸ் 55 இருக்கும் இந்த 55ல அவர் வந்து எவ்வளவு செலவு பண்றாருன்னா 40% செலவு பண்ணிடுறாரு 55ல 40% போயிருச்சுன்னா 22 கரெக்டா அப்ப எவ்வளவு இருக்கும் 22 போச்சுன்னா 55 22 போச்சுன்னா பேலன்ஸ் 33 ஓகே இந்த 33% தான் 16500னா 100% என்ன ஓகேவா இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் 50000 வந்துரும் ஓகே சோ ஆன்சர் ஃபார் தி क्वेश्चन 50000 சேம் क्वेश्चन எப்படி நம்ம ஸ்மார்ட்டா பண்றது இந்த ரிமைனிங் வர இடத்துல எப்படி ஸ்மார்ட்டா பண்றது எஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க 45% வந்து தலைவர் வந்து எதுக்கோ செலவு பண்ணிட்டாரு அதாவது எதுக்கு செலவு பண்றாரு ரெண்டுக்கும் டிராவலுக்குமா கரெக்ட்டா 45%னா 9/20 இதெல்லாம் பார்த்தோன்னே போடணும் 5 டேபிள்ஸ் தெரிஞ்சா போதும் பார்த்தோன்னே போட்டுடலாம் ஓகேவா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது 5 டேபிள்ஸ் 45/100 எழுதலாம் 9/20 கரெக்டா அதுக்கப்புறம் ரிமைனிங் எவ்வளோ ரிமைனிங் 40% ஆஃப்டர் ரிமைனிங் 40% என்ன 20% 1/5 40% 2/5 40% நிறைய இதில் சொல்லியிருப்பேன் கரெக்டா ஸோ ரிமைனிங் 40% வந்து எதுக்கோ செலவு பண்றாரு ஓகே 40% என்ன 2/5 ஓகே வேற எது ரிமைனிங் இல்ல இன்னொரு ரிமைனிங் இருந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சி போட்டுடலாம் 40% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்றாரா ஓகே ஃபைன் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க அதாவது 20 ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னா 9 ரூபா ரெண்ட்டுக்கும் டிராவலுக்கும் செலவு பண்ணுறாரு அப்படின்னா இப்படி போட்டுக்கோங்க டோட்டல் பேலன்ஸ் ஓகே 20 சம்பாதிக்கிறாருன்னா 9 ரூபா செலவு பண்ணிட்டாருன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 11 ஓகே அவுட் ஆஃப் 20ல 9 ஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னா பேலன்ஸ் 11 இருக்கும் கரெக்டா அதே மாதிரி இங்க 5 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா 2 ரூபா செலவு பண்ணிட்டாருன்னா பேலன்ஸ் 3 இருக்கும் ஓகே இதை மல்டிபிள் பண்ணா 100 இது மல்டிபிள் பண்ணா 33 ஓகே இந்த 33 தான் ஃபைனலாக இருக்க அந்த அமௌண்ட் இந்த 33 தான் 16500 அப்படின்னா 100 என்ன அவ்வளோதான் சரியா ஜாலியாக பண்ணலாம் எக்ஸாமில் ஓகே இப்படி போனால் ஜாலியாக இருக்கிறதா ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா அதே தானே வரும் 50000 புரியுதா ஈஸியாக பண்ணலாம் இதுவே நான் பொறுமையாக சொன்னேன் இதுவும் ஈஸியாக இருந்திருக்கும் இப்போ எக்ஸாமில் போயிட்டு 45%னா 9/20 ஸோ 20 டோட்டல்னா 9 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 11 அதுக்கப்புறம் ரிமைனிங் இந்த மாதிரி சம்ஸ் நிறையா உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கும் 5ல் ரிமைனிங் 40% 20%னா 1/5 தயவு செய்து இன்ட்ரோ படிச்சிருங்க செத்துருவீங்க இன்ட்ரோவில் வந்து அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ படிச்சிருங்க அப்போ தான் ஃபாஸ்ட்டாக சொல்ல வரும் 20%னா 1/5 40%னா 2/5 அப்போனா 5னா ஓகேவா ப்ரோ புரியுதுல்ல தயவு செய்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரியலனா சொல்கிறது புரியாது இன்ட்ரோ நல்லா பார்த்துக்கோங்க 20%னா என்ன 33.33னா என்ன ஸோ 5னா 2 போயிடுச்சுன்னா 3 ஓகே ஸோ 133 ஓகே புரிஞ்சுக்குவீங்களா நல்லதுக்காக சொல்கிறேன் ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரியல அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது நீங்கள் 100 வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே புரியுதா நெக்ஸ்ட் போயிடலாம் உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் கொஸ்டின் ரீட் பண்ணலாமா அருண் ஸ்பெண்ட் 40% ஆஃப் his salary on food 25% of the remaining on clothes 35% of remaining ஓகேவா ரெண்டு ரிமைனிங் வருது ஸோ நோட் பண்ணிக்கோங்க மிஸ்சிலியஸ் அண்ட் ஃபைனலாக எவ்வளோ சேவ் பண்ணுறாரு அப்படின்னா 4680 ரூபா சேவ் பண்ணுறாரு அப்படி என்றால் அவரோட சம்பளம் என்ன முழு சம்பளம் என்ன ஓகே see இந்த கொஸ்டின் 100 அஸ்யூம் பண்ணிக்கோங்க 100 ஓகே 100ல வந்து 40% ஆஃப் த salary on food 100ல 40%னா 40 ஃபுட்டுக்கு செலவு பண்ணிடுறாரு ஓகே ஸோ இதை விட்டுருங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 60 அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க 35% ஆஃப் த 25% ஆஃப் த ரிமைனிங் ஆன் கிளாத்ஸ் அதாவது ரிமைனிங் 60 இருக்கு இதுல 25% ஆப்பா சரியா இப்போ இந்த 60ல 25% என்ன வரும் 60ல 25% எவ்வளவு 15 கரெக்டா எஸ் பார்த்தோன்னே அடிக்கணும் 25% வந்து 15 அப்போ 15 போயிடும் 60ல இந்த 15 போயிடும் 15 எதுக்கு செலவு பண்றாங்க கிளாத்ஸுக்கு செலவு பண்றாங்க ஓகே கிளாத்ஸுக்கு செலவு பண்றாங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 60 20 15 போயிடுச்சு அப்படின்னா 45 இருக்கும் கரெக்டா 45 அதுக்கப்புறம் ரிமைனிங் 35% of remaining on miscellaneous இதுல 35% வந்து miscellaneous செலவு பண்றாரு ஓகே 45ல 35% எவ்வளவு வரும் 10% 4.5
20% 9, 30% எவ்வளோ வரும்? 9 plus 4.5 13.5. அதுக்கப்புறம் 13.5 plus 2.25 15.75. ஓகே, எஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. எஸ் இப்போ பார்த்தீங்களா 100 வைக்கிறப்ப டைம் ஆகுது. ஸோ இது எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணலாம்? எஸ் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். 35% அப்படின்னா நம்ம எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? 10 plus 10 plus 10 plus 5 ஸ்பிட் பண்ணலாம். உங்களுக்கு 10% 4.5 தெரியும். அப்போ 20% எவ்வளோ வரும்? 9 வரும். அது ஒன் மோர் 4.5 எவ்வளோ வரும்? 13.5. கரெக்டாக? ஸோ 30% வந்து 13.5 வரும். அதுக்கப்புறம் 5%. ஒரு 10% 4.5னா 5% எவ்வளோ வரும்? 2.25. கரெக்டா? எவ்வளோ வரும்? 15.75. ஓகே, 45ல 15.75 வந்து அவர் வந்து எதுக்கோ செலவு பண்ணிட்டார், மிஸ்லீனியஸ் செலவு பண்ணிட்டார்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 45ல 15.75 போயிடுச்சுன்னா 29.25. கரெக்டா? 45ல 50 போச்சுன்னா 45ல ஃபர்ஸ்ட் 15 மைனஸ் பண்ணுங்க. 45ல 15 போச்சுன்னா 30. அதுக்கப்புறம் 0.75 போச்சுன்னா 29.25. ஸோ 100 தான் எல்லாருமே பண்ணுவாங்க. எஸ் இவ்வளோ டைம் ஆகுது. இந்த 29.25 தான் ஃபைனலாக இருக்கிறது, அவள் சேவ் பண்ணுறது. இந்த 29.25 தான் 4680 அப்படின்னா 100 என்ன எப்படி அடிச்சுடுறது? லேட் ஆகும், கன்ஃபார்மாக லேட் ஆகும். சரி, நான் சால்வ் பண்ணல, ஏன்னா டைம் ஆகும்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா கால்சியில் யாரும் வச்சுருக்கீங்களா? கையில் எடுத்து செக் பண்ணுங்க எவ்வளோ வருது. எஸ் கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். 5 டேபிள்ஸ் என்ன வேறு டேபிள்ஸ் என்ன 29.25 இருக்குது. பட் புரிஞ்சா? பட் இது எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக பண்ணுறது? ஏன்னா நிறையா பேர் கிளாஸ்லேயே நானே பார்த்துருக்கேன், இந்த மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணுவாங்க கூட அவங்க எக்ஸாமில் எப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. எஸ் ஓகே, தப்பு கிடையாது. ஏன்னா 100 வச்சு பண்ணுறது ஈஸி தான். இப்போ எக்ஸ் வச்சுலாம் நான் சால்வ் பண்ணல. கரெக்டாக 100 வச்சு பண்ணுறோம். நல்லா புரிஞ்சில்ல? 100 ஃபுட்டுக்கு 40 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 60. அந்த 60ல் 25% கிளாத்துக்கு 60 25% 15னா 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 45. இதில் 35%, இதில் 35% 15.75னா பேலன்ஸ் 29.25. இந்த 29.25 தான் 4680னா 100% என்ன? இதை சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். பட் எப்படி நம்ம இதை விட நம்ம ஸ்மார்ட்டா பண்றது அப்படின்னா, எஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. 40%னா என்ன? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கொடுத்து அப்படியே எழுதிங்க 2/5. கரெக்ட்டா? 40%னா 2/5. அதுக்கப்புறம் 25%னா என்ன? 1/4. கரெக்ட்டா? ரிமைனிங் 25%னா 1/4. அதுக்கப்புறம் क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான்? ஃபைனலா 35%. 35% அப்படின்னா 35/100 7/20. கரெக்டா? ஸோ ஒன்றுமே இல்லை, டோட்டல் பேலன்ஸ். ஸோ நம்ம சமஸ்மெண்ட்டாக பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு 5 ரூபாயில் 2 ரூபா செலவு பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் 3 ரூபா. அதுக்கப்புறம் 4 ரூபாயில் 1 ரூபா செலவு பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் 3 ரூபா. அதுக்கப்புறம் 20 ரூபாயில் 7 ரூபா செலவு பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் 13 ரூபா. ஓகே, இது கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? 2400. இதை மல்டிபிள் பண்ணால் 9 into 13 107. சாரி 117. ஓகே, ஸோ இந்த ஃபைனலாக இருக்க அமௌண்ட் 117 தான். அந்த 4680 கொஸ்டினில் கொடுத்துருக்கான் சேவ் பண்ணது. ஃபைனலாக 117 தான் 4680 அப்படின்னா டோட்டல். இதான் இனிஷியல், இதான் ஃபைனல். ஓகே, இந்த 400 என்ன? இதை கிராஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இந்த டேபிள்ஸில் போவோம். 1117 டேபிள்ஸ்லாம் சத்தியமாக தெரியாது. ஆனால் 13ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரியுமா? ஆல்ரெடி பார்த்தாலே தெரியுது 13 டிவைட் ஆகும் அப்படின்னு. தயவுசெய்து டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்துருங்க. பார்த்தாலே சொல்லிடலாம் 13, அதாவது 13வது டேபிள்ஸில் டிவைட் ஆகுன்னு. ஸோ இது என்ன வரும் அப்படின்னா 3 times 39 பேலன்ஸ் 6 சாரி 7 78 அப்படின்னா 6 டைம். ஸோ இது 4, இதை கிராஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 16,000 வந்துருச்சு. கால்சியில் போட்டிங்களா? கண்டிப்பாக இதுக்கும் ஆன்சர் 16,000 தான் வரும். ஏன்னா பட் இது மல்டிபிள் பண்ணுற கண்டிப்பாக எக்ஸாமில் டைம் ஆகும். கரெக்ட்? எஸ் கரெக்டாக தான் வரும். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிமா அப்ராக்சிமேட்டாக பண்ணுறீங்க. இப்போ 13 நினச்சிக்கோங்க, இதை 4 6 இருக்கா? ஓகே, இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாமில் 45னா என்ன வரும்? இது வந்து 2 வரும், 15 இருக்குமா? எப்படி சொல்கிறேன்னா அப்ராக்சிமேட்டாக பண்ணுங்கள், புரியுதா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை 13 நினச்சிக்கோங்க. இங்கே 30 46ஆ? இப்போ 4500 என்ன வரும்? இது வந்து 4500னா இங்கே 2 போடுவீங்க, இது 3 போடுவீங்க,
ஸோ பை க்ளோஸ் டு 15 ரேஞ்ச் கிட்ட வருதா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. புரியுதா? எக்ஸாமில் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஆன்சர் கண்டிப்பாக 16,000 வரும். கேல்குலேட் செக் பண்ணீங்களா? ஓகே ஃபைன். இந்த மாதிரி பண்ணினா கண்டிப்பாக எக்ஸாமில் டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம்ல. ஒன்றுமே இல்லை, எக்ஸாமில் போயிட்டு ரொம்பலாம் பண்ணக்கூடாது. சரியா? டக்குன்னு பண்ணணும். 40% 2/5, 5னா பேலன்ஸ் 3, 25% 1/4, 4னா பேலன்ஸ் 3, 20னா பேலன்ஸ் 7/20, பேலன்ஸ் 13. ஓகே, ஸோ 400 இது வந்து 117. இந்த 400 தான் என்னன்னு கேட்குறான், 1117 கொடுத்துருக்கான். அவ்வளோதான். சரியா? இப்படி பண்ணால் கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். திரும்ப சொல்கிறேன், 100 வச்சு தான் ஒரு 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் பண்ணுவாங்க. நம்ம இப்படி பண்ணால் மட்டும் தான் 5% கூட நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் வர முடியும். புரியுதா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? எஸ், சேர்ந்து சால்வ் பண்ணலாம். 100க்கு சால்வ் பண்ண வேணாம், டேட்டா நம்ம இப்போ சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணிடலாம். கனிஷ் ஸ்பெண்ட் 20% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஃபார் டிராவல். நான் வந்து ஒரு 20% டிராவல் செலவு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 30% ரிமைனிங் on purchasing, அதுக்கப்புறம் and finally 10% remaining on YouTube. then and எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10,080 ரூபாய். ஓகே, 10,080 இருக்கு. ஸோ அப்படி என்றால் find his monthly income. என்னோட salary என்ன? தயவு செய்து சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. 20% என்ன? 1/5. 30% என்ன? சொல்லுங்க, 3/10. அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் 10% என்னன்னா 1/10. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்? இங்கே பண்ணிட்டீங்களா? ஸோ டைம் ஓவர். ஒன்றுமே இல்லை. 20%னா 1/5, 20%. திருப்பி நான் எழுதணுமா? 20 பொறுமையாக எழுதுறேன். 20%னா 1/5, 30%னா 3/10. மற்றவங்க முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இது போயிருங்க. சேர்ந்து பண்ணலாம்னு நினைக்கிறவங்க சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. சரியா? ஓகே, அதாவது 5 ரூபாய் அப்படின்னா நான் 1 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் 10 ரூபாயில் 3 ரூபா செலவழிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் 10 ரூபாயில் 1 ரூபா செலவழிச்சிடுறேன். ஸோ டோட்டல் பேலன்ஸ். ஓகே, அதாவது நான் 5 ரூபாயில் 1 ரூபா செலவழிச்சேன்னா பேலன்ஸ் 4 ரூபாய். ஓகே, அதுக்கப்புறம் 10 ரூபாயில் 3 ரூபா செலவழிச்சேன்னா பேலன்ஸ் 7 ரூபாய். 10 ரூபாயில் 1 ரூபா செலவழிச்சேன்னா பேலன்ஸ் 9 ரூபா. ஓகே, கிளியரா? காமனாக டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்க. எஸ், டிவைட் பண்ணலாம். ஓகே, 5, 5, 225, 25 into 10, 250. ஓகே, 14 into 9 என்ன? 14 into 9 என்ன? 90 plus 36, 126. கரெக்டா? 126. ஓகே, அதுக்கப்புறம் இது காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணிடுங்க. எஸ், டிவைட் பண்ண முடியுமா? 2 டைப் டிவைட் பண்ணால் 125, 63. இந்த 63 தான் கொடுத்துருக்கான். he is left with. இந்த 63 தான் 10080 அப்படின்னா 125 என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட்டாக டிவைட் பண்ண 9 டேபிள்ஸ் வச்சுதான் 7 டைம்ஸ் வரும். இது எவ்வளோ வரும்? 1020. கரெக்டாக? சாரி, 1120. ஓகே, அதுக்கப்புறம் 7 டேபிள்ஸ் அடிச்சு கொடுத்தா இது 16 வரும். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 into 125. நான் ஸ்பீட் மேக்ஸில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 125 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1000/8ன்னு போட்டுருங்க. ஈஸியாக ஆன்சர் வந்துடும். எவ்வளோ வருது அப்படின்னா 2 வரும். ஆன்சர் 20,000 வரும். ஓகே, ஒரு 0 மிஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். எஸ், கரெக்டாக நான் 112 வச்சிருக்கேன். எஸ், கரெக்ட் தான். ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் 20,000, 2,000 கிடையாது. ஓகே, புரியுதா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். எக்ஸாமில் 20%னா 1/5னா எக்ஸாமில் 5, 4, 10, 7, 10, 1 போச்சுன்னா 9. ஓகே, இந்த சைடு மல்டிபிள் பண்ணுங்க, இந்த சைடு மல்டிபிள் பண்ணுங்க. இதுதான் அந்த ஃபைனல்னா டோட்டல் என்ன? ஓகே, கிளியரா? தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா செம்மையாக டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். ஓகேவா ப்ரோ? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.